ஜெபிக்கலாம். எங்களுக்கு அலுவலகத்துக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா நல்லவளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா இப்பொழுது ஆண்டவரே இசப்பா அப்பா தியானத்தை அப்பா அவங்க கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். அப்பா நீர் பேசுகிற வார்த்தையை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. அப்பா நீர் எங்கள் மத்தியில் அசைவாடுங்க ராஜா. அப்பா நீரே ஆண்டவரே இசப்பா இந்த வார்த்தை ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே இசப்பா பயனுள்ள வார்த்தையாக நீங்கள் மாற்றி தந்துருங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கடந்த வாரம் எதை பற்றி கேட்டோம்? ஜெபம் பற்றி தான் கேட்டுட்டு இருக்கோம். கடந்த வாரம் ஜெபத்திலேயே ஒரு ஜெபத்தை குறித்து சொல்லியிருந்தாங்க. ஜெபம்ன்ற தலைப்பிலேயே போன வாரம் போதகர் பிஷப் அவர்கள் ஜெபத்தை குறித்து பேசினாங்க. எதை பற்றி பேசினாங்க? யாருக்குன்னா ஒருத்தருக்கு ஞாபகம் இருக்கா? யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 13வது வசனம். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாட கடவன். என்ன பண்ணணும்? துன்பப்பட்டால் ஜெபம் பண்ணணும். வேதத்தில் ஒருத்தருக்கு மிகுந்த துன்பம் வந்துச்சு. உடனே என்ன பண்ணாங்களாம்? ஜெபம் பண்ணாரு. யாருக்குன்னா யோசிக்கிறீங்களா? எசேக்கியல் புத்தகத்தில் நம்ம வாசிக்கலாம். எசேக்கியா 2 ராஜாக்கள் 20 அதிகாரத்தில் வரும். எசேக்கியாவுக்கு ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமா வார்த்தை வருது. உன்னுடைய ஆயுசு நாட்கள் முடிய போகுது, உன் வீட்டை நீ சீர்படுத்து. உடனே என்ன பண்றாரு? அவர் மனதுல ஒரு துன்பம் வந்துருச்சு. துன்பம் வந்தோடனே என்ன பண்ணிட்டாரு? அவரு அமைதியா இருக்குல்ல, உட்காந்து அழுவல, ஆண்டவர்கிட்ட அழுகுறார். அவர் என்ன பண்ணல? மனிதர்கிட்ட போய் அழுவல. அடுத்த ஒரு நிமிஷம் ஏசாயா வீட்டை விட்டு வெளியில போறதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு? ஆண்டோட சமூகத்துல அழுது ஜெபம் பண்றாரு. கர்த்தர் என்ன பண்ணாரு? அவருக்கு 15 வருடங்களை கூட்டி கொடுத்தார். அதே போலதான் நம்ம எப்படி இருக்கணுமா? விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபிக்க வேண்டும். யாக்கோபு 5:15 விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். விசுவாசம் உள்ள ஜெபம் என்ன பண்ணும்? பிணியாளியை ரட்சிக்கும். அப்புறம் 17-18 என்ன சொல்ற? கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். எலியா பத்தி போன வாரம் பேசியிருந்தாங்க. எலியா எப்படி மழைக்காக கருத்தாய் ஜெபித்தாரோ அதே போல கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். பிலிப்பியர் 4:6-7 நம்ம வாசிச்சோன்னா, எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்து கூட தேவனுக்கு முன்பாக தெரியப்படுத்த வேண்டும். நம்ம எப்படி இருக்கணுமா? தேவனுக்கு முன்பாக நம்மளுடைய எல்லா காரியங்களையும் தெரியப்படுத்தணும். சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க வேண்டும். நம்ம எதை கேட்டாலும் எப்படி கேட்கணுமா? சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். தேவனிடத்துல நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் என்ன பண்ணணுமா? விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். இன்றையோட ஜெபத்தை குறித்து நம்ம நிறைவு செய்யலாம். போதகர் சொன்ன மாதிரி அடுத்த வாரம் ஒரு செய்தி கொடுப்பார்ன்றதை நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் ஜெபம் பண்ணிக்கோங்க. இன்றைக்கும் மத்தேயு 26வது அதிகாரம் 41வது வசனம். மத்தேயு 26:41. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. நம்ம எப்படி ஜெபம் பண்ணோம்? விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும். எப்படி ஜெபம் பண்ணணும்? விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். எல்லாரும் சத்தமா சொல்லலாமா? எப்படி ஜெபம் பண்ணணும்? தூங்குறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். எதுக்கு உட்படக்கூடாது? சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும். மத்தேயு 26வது அதிகாரத்துல 38வது வசனத்திலிருந்து 36 நம்ம படிக்கலாம். அப்பொழுது இயேசு அவர்களோட கெத்செமனே எண்ணப்பட்ட இடத்திற்கு சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருந்தீர்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபெதேவின் குமாரர் 2 கூட்டி கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். இயேசு என்ன பண்றாரு? 3 சீஷர்களை கூட கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போயிட்டு கெத்செமனே தோட்டத்துல இரவு முழுவதும் என்ன பண்றாரு? ஜெபிக்கிறார். எதற்காக ஜெபிக்கிறார்? அவருடைய சித்தம் இந்த இடத்துல நிறைவேற போகுது. அவர் வந்ததுக்கான நோக்கம் நிறைவேறுகிற காலம் வந்து விட்டது. அதற்காக அவர் என்ன பண்றாரு? பிதாவினிடத்துல போயிட்டு ஜெபித்து கொண்டிருக்கார். 3 முறை இந்த இடத்துல ஜெபிக்கிறார். முதல் முறை பார்த்தீங்கன்னா வியாகுலப்படவும் தொடங்கினார். 38வது வசனத்துல என்ன பண்றாரு? என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவாக துக்கம் கொண்டாடுகிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னிடையே கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து
என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உமது சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். எப்படி ஜெபிக்கிறாருன்னா, என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே. அவருக்கு முன்பதாகவே தெரிந்து விட்டது, இன்றைக்கு என்ன பண்ண போறேன், நான் காட்டி கொடுக்க போறேன், என்னுடைய காலம் நேரம் முடிவடைய போகுது அப்படின்றது அவருக்கு முன்பதாகவே தெரிந்து விட்டது. அதனால என்ன பண்றாரு, அவர் கூட போன சீஷர்கள் மொத்தம் 11 பேர். ஏன்னா அவங்க பந்தியை முடித்து விட்டு எல்லாருமே அந்த பந்தியில் என்ன பண்றாங்க, 12 பேருமே இருக்காங்க. ஒவ்வொருத்தருடைய காரியங்களையும் அவங்களுக்கு அறிவிக்கிறார். பேதுருக்கு என்ன சொல்றாரு, விடியறதுக்குள்ளாக சேவல் கூவுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன், என்னை 3 முறை நீ மறுதளிப்பன்றாரு. அப்புறம் யூதாஸ் காரியத்தை குறித்தும் பேசுறாரு, காட்டி கொடுக்கப்படுறது யார் மூலமா காட்டி கொடுக்கப்படும்ன்றதையும் தெளிவா சொல்லிடுற. அதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க பந்தீர் விசாரணை எல்லாவற்றையும் முடித்துட்டு அவருக்கான நேரம் வந்து விட்டதுன்றது அவர் உணர்ந்ததுனால என்ன பண்றாரு, தேவனிடத்துல போயிட்டு என்ன பண்றாரு, ஜெபிக்கிறாரு. ஜெபிக்க போகும்பொழுது அவர் கூட 11 சீஷர்கள் போறாங்க. யூதாஸ் காரியத்தை மட்டும் என்ன பண்ணிட்டாரு, அவர் கூட இருந்து போயிட்டு காட்டி கொடுக்கறதுக்காக அவரு சென்றாரு. அந்த 11 பேரை கூட்டிட்டு போனவர் என்ன பண்றாரு, கெத்செமனே தோட்டத்துக்கு போகும்பொழுது கூட 3 பேரை கூட்டிட்டு போறாரு. அவருக்கு பிரியமா இருந்த 3 சீஷர்களை கூட்டிட்டு போறாரு. மார்க் 14வது அதிகாரத்துல அந்த சீஷர்களுடைய பேர் போட்டப்பட்டிருக்கு. பேதுரு, மார்க் 14வது அதிகாரம் 33. பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் 3 பேரை என்ன பண்றாரு, கூட்டிட்டு போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, ஜெபம் எனக்கு என் கூட இருங்க, நான் என்ன பண்ண போறேன், ஜெபிக்க போறேன், எனக்காக விழித்திருங்கள் அப்படின்ட்டு சொல்றாரு. ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவர் போய் ஜெபிச்சுட்டு வரத்துக்குள்ள அவங்க தூங்கிட்டாங்க. அவங்களுக்கு நித்திரை வந்ததுனால அவர்கள் என்ன பண்ணாங்க, தூங்கிட்டாங்க. அவங்களுடைய சரீர பலத்தினால வந்த நித்திரையா இருந்தாலும் அவங்க என்ன பண்ணாங்க, அசதி நிமித்தமாக அவங்க தூங்கினாங்க. ஆனாலும் அவங்களுக்குள்ள ஒரு கவலை இருந்தது. எதனாலலாம், முன்னாடி தேவன் என்ன பண்ணிட்டாரு, இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு காரியங்களும் அவங்க விளக்கி சொல்றாரு. பேதுருவை குறித்து என்ன சொல்றாரு, நீ என்னை மறுதளிப்ப, எல்லாரும் என்னை விட்டு என்ன பண்ணுவாங்க, பிரிந்து போய் விடுவீங்க, என்னை கூட்டிட்டு போகும்பொழுது நீங்க எல்லாரும் என்ன பண்ணுவீங்க, என்னை விட்டு ஓடி போயிடுவீங்க, நான் கடைசியா என்னுடைய சித்தம் நிறைவேறினதுக்கு அப்புறமா மறுபடியும் உங்களை நான் சந்திப்பேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு சொல்றாரு. அப்போ முதலாவதாக அவர் எப்படி ஜெபிக்கிறார்னா, என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. நம்ம ஜெபிக்கிற ஜெபம் எப்படி இருக்கணும்னா, நம்மளுடைய சித்தத்தின் பிரகாரம் இல்ல, உம்முடைய சித்தத்தின் பிரகாரம். உம்முடைய சித்தம்னா ஆண்டவருடைய சித்தத்தின் பிரகாரமாகவே ஆக கடவுது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல அநேக அற்புதங்கள் செய்தார். அற்புதத்தை பெற்று கொண்டவர்கள் கேட்டது என்னன்னா, உங்க சித்தத்தின் பிரகாரம் செய்யுங்க, உம்மால் செய்ய கூடுமானால். உம்முடைய ஒரு சிறு வார்த்தை சொன்னாலே என் மகள் ஏந்துப்பா, அந்த விசுவாசத்தோட அவங்க கேட்டாங்க எல்லாருமே. அப்போ நம்மளும் தேவன்கிட்ட எப்படி கேட்கணும்னா, என்னுடைய சித்தத்தின் பிரகாரம் அல்ல, என்னுடைய சுய பலத்தினால் அல்ல, உம்முடைய சித்தத்தின் பிரகாரமாகவே ஆக கடவுது, எனக்கு இந்த காரியம் நடக்கணும் ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்தின் பிரகாரமாக நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கணும். இயேசு கிறிஸ்து ஜெபித்தது போல நாமளும் என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். அவர் மறுபடியும் 3 வேளையும் என்ன பண்றாரு, அப்படிதான் ஜெபிக்கிறார். என்னுடைய சித்தத்தின் பிரகாரமாகவே ஆக கடவுது, என்னுடைய சித்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பிதாவினிடத்துல கடைசி நிமிஷம் அவருக்கு இந்த கடைசி நிமிடம் வரைக்கும் அவர் என்ன பண்றாரு, பிதாவினிடத்தில் ஜெபித்து கொண்டிருக்கார். நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடாத அநேக காரியங்கள் இருக்கலாம், இது நடக்கவே நடக்காது, இதோட என் நிலைமை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவரா இருக்கிறார். அந்த அற்புதத்தை செய்யணும்னா நம்ம என்ன பண்ணணும், அற்புதத்தை பெற்றுக்கொள்ள நாம் அவரிடத்தில் ஜெபத்தோடு இருக்க வேண்டும். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நம்ம தூங்காம ஜெபிக்கிறது கிடையாது, எல்லா காரியங்களிலும் விழிப்போடு இருக்க வேண்டும். நம்ம பலவீனமா இருந்தாலும் நம்ம ரெஸ்ட் எடுக்கிற சமயத்துல என்ன பண்ணணும், கண்டிப்பா ரெஸ்ட் எடுக்கணும். 8 மணி நேரம் தூங்கினாதான் நம்ம உடம்பு நல்லா இருக்கணும். நம்ம என்ன பண்ணோம், 8 மணி நேரம் தூங்கணும். ஆனா 1 மணி நேரமாச்சு நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்கணும். இயேசு கிறிஸ்து 1 மணி நேரம் நீங்க எனக்காக ஜெபிக்க கூடாதா அப்படின்னு சீஷர்களுக்கு கேட்கிறார். அப்ப நம்ம அந்த 1 மணி நேரமாச்சு நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவர் சமூகத்துல நம்ம ஜெபிக்கணும். யாருக்காக ஜெபிக்கணும், நமக்காக ஜெபிக்கலாம்.
நம்மளுடைய தேவைகளுக்காக ஜெபிக்கலாம். நம்ம குடும்பத்துல யாரா ரட்சிக்கப்படாம இருந்தா அவங்களுக்காக ஜெபிக்கலாம். தேசத்துக்காக ஜெபிக்கலாம். அநேக காரியங்கள் இருக்கு ஜெபிக்கிறதுக்கு. நீங்க ஆல்ரெடி 1 மணி நேரம் ஜெபம் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. இன்னும் எனக்கு உங்களை மாதிரிலாம் ஜெபிக்க தெரியாது அப்படின்லாம் யாருமே யோசிக்க கூடாது. 1 மணி நேரம் என்னால ஜெபிக்க முடியாதுலாம் இல்லை. 10 நிமிஷம் கூட வந்து ஜெபிட்டு போகலாம். இங்க இருக்க எல்லா முதியோர்ல இருக்க எல்லா தாய்மார்களும் என்ன பண்ணாங்க, ஒரு 10 நிமிஷமாச்சும் வந்து இந்த இடத்துல நின்று முட்டி போட்டோ இல்லை உங்களால முடியலன்னா கூட உட்காந்தோ என்ன பண்றாங்க, ஜெபிக்கிறாங்க. 1 மணி நேரம் என்னால முடியாது, நான் வேலைக்கு போறேன், எனக்கு வேலை இருக்கு அப்படின்னா அது ஒரு 10 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம் கூட நம்ம ஆண்டவர சமூகத்துல நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அற்புதத்தை செய்ய வல்லவரா இருக்கிறார். ஏசு கிறிஸ்து எப்படிலாம் ஜெபிச்சார் தெரியுமா? அவர் வந்து ஃபர்ஸ்ட் முகங்குப்புற விழுந்து ஜெபித்தார். மத்தேயு அந்த லாஸ்ட் 26ல நம்ம படிக்கலாம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3 அதிகாரத்திலையும் இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட சம்பவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவர் முதலாவது என்ன பண்றாரு, முகங்குப்புற விழுந்து ஜெபிக்கிறார். பிதாவின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறார். பிதாவின் சித்தத்தின்படி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறார். முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார். மிகுந்த வியாகுலப்பட்டு அவரோட துன்பத்தை தாங்க முடியாம என்ன பண்றாரு, போயிட்டு ஜெபிக்கிறார். இவ்வளோ அவரோட சரீரத்துல இருந்து பலவீனமே கிடையாது. அவர் என்ன பண்றாரு, நம்மளுடைய காலம் நெருங்குச்சு, ஆனாலும் இன்னும் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் நிறைய இருக்காங்களேன்றது அவருக்குள்ள ஒரு வேதனை. ஏன்னா அநேகரை அவரு ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வந்தார். சோ அவரு வியாகுலப்பட்டு ஜெபிக்கிறார். அதிக ஊக்கத்தோடு ஜெபிக்கிறார். ரத்தத்தை சிந்தி அவர் ஜெபிக்கும் பொழுது அவரோட வியர்வை எப்படியா மாறிச்சா, ரத்தமாய் சிலுவையில் அறையறதுக்கு முன்னாடியே என்ன பண்றாரு, அவர் ஜெபிக்கும் பொழுது ரத்தத்தை சிந்தி என்ன பண்ணாரு, ஜெபித்தார். மரணத்துக்கு ஏதுவான துக்கம் அவரை அண்டி கொண்டு. இப்போ யாராவது ஒருத்தர் வந்து உங்ககிட்ட நீங்க இறந்துடுவீங்கன்னு சொன்னா எவ்வளவு துக்கமா இருக்கும். அவருக்கு தெரியும் நம்ம வந்து நாளைக்கு இந்த நேரம் நம்ம இருக்க மாட்டோம், நம்மளுடைய கடைசி நிமிடம். அதுக்காக அவர் என்ன பண்ணல, கவலைப்படலை. ஆண்டோட சமூகத்துல போயிட்டு என்ன பண்றாரு, ஜெபிக்கிறார். அதே போலதான் நம்மளும் என்ன பண்ணணும், ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். எப்படிலாம் ஜெபிக்கணும் தெரியுமா? 41வது வசனத்துல சொல்ல, ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது. நம்மளுக்கு ஜெபிக்கணும்ன்ற ஆர்வம் வரும், ஆனால் நம்முடைய சரீரம் என்ன பண்ணும், பலவீனத்தை உண்டு பண்ணும். அப்படி இல்லாமல் நம்ம எப்படி இருக்கணுமா, விழுத்திருந்து ஜெபிக்க வேண்டும். நம்ம வந்து தேவன்றதை கேட்கணும், எனக்கு உற்சாகம் உள்ள ஆவியை தாங்க, நான் ஜெபத்துல தரித்திருக்க எனக்கு எப்படி இருக்கணும், உற்சாகம் உள்ள ஆவியை தாங்க, தூக்கத்தின் ஆவியை எடுத்து போடுங்க, என்னுடைய பலவீனத்தின் ஆவியை எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்க வேண்டும். சங்கீதம் 51:11 தாவீது வந்து அவருடைய பாவத்தை வந்து அறிக்கையிட்டு என்ன பண்றாரு, அந்த அதிகாரம் முழுவதுமாக அவர் செய்த பாவத்தை அறிக்கையிட்டு தான் அந்த அதிகாரத்தை எழுதுறாரு, ஒப்பு கொடுக்கிறார் தேவனிடத்துல. 11வது வசனம், உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். அடுத்து 12வது வசனத்துல, உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். நம்ம என்ன பண்ணணும், உற்சாகத்தின் ஆவிக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். ஆண்டோட சமூகத்துல எனக்கு உற்சாகத்தின் ஆவியை தாங்க, எனக்கு தூக்கத்தின் ஆவியை எடுத்து போடுங்க, பலவீனத்தின் ஆவியை எடுத்து போடுங்க, சோர்வின் ஆவியை எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஆண்டோட சமூகத்துல கேட்கணும். கேட்கும் பொழுது கர்த்தர் நமக்கு உற்சாகத்தின் ஆவியை தருவார். அதே போல எப்பொழுதும் என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணி விழுத்திருக்க வேண்டும். லூக்கா 21வது அதிகாரம் 36வது வசனம். லூக்கா 21:36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிறதை இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழுத்திருங்கள். நம்ம என்ன பண்ணணும், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழுத்திருக்க வேண்டும். எதற்காக, இனி என்ன காரியங்கள் சம்பவிக்க போகிறது, ஆண்டவருடைய வருகை எப்படி இருக்கு, சமீபமா இருக்கிறது. எப்போ வருவாருன்றது யாருக்குமே தெரியாது, அவரு எந்த சூழ்நிலையில வருவாருன்றதும் நமக்கு தெரியாது. நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவருடைய சமூகத்துல எப்பொழுதுமே ஜெபம் பண்ணி விழுத்திருக்க வேண்டும். அவர் வருகிற நேரம் திருட வருவது நமக்கே தெரியாது, அசால்ட்டா வந்து திருடிட்டு போவாங்க. அதே போலதான் ஆண்டவர் வருகை இருக்கும். அவர் எப்போ வருவாருன்றது நம்ம யாருக்குமே தெரியாது, அவர் ஒருவருக்கே தெரியும். அப்போ அவர் வருகும் போது அவருடைய வருகைக்கு நம்ம காத்திருக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஜெபத்தோடு நம்ம காத்திருக்கணும், விசுவாசத்தோடு காத்திருக்கணும், வசனங்களை தியானித்து நம்ம என்ன பண்ணணும், காத்திருக்க வேண்டும். அதே போல ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தில் விழுத்திருக்க வேண்டும். கொலோசியர் 4:2 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில்
விழுத்திருங்கள். நம்ம எப்பொழுதுமே என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸ்தோத்திரம் பண்ணுறது வெறும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அது மட்டும் கிடையாது, துதித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவரை என்ன பண்ணணும்? துதித்து கொண்டே இருக்க வேண்டும். அவருக்கு முதலாவதாக நம்ம நன்றி செலுத்தணும். இது வரைக்கும் நம்ம செய்த நன்மைகளுக்காக நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம ஜெபம் தொடங்கும் பொழுது முதல் நம்மளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். பாவ அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணணும். அதுக்கப்புறம் தேவன் நமக்கு செய்த நன்மைகளுக்காக நம்ம என்ன பண்ணணும்? நன்றி செலுத்தணும். எப்பொழுதுமே நம்மளோட எல்லா விண்ணப்பங்களையும் நம்ம என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரத்துக்குரிய ஜெபத்தினாலே அவருக்கு தெரியப்படுத்த வேண்டும். 1 யோவான் 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய பாவங்களை அவர்கிட்ட என்ன பண்ணணும்? அறிக்கையிடணும். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நம்ம என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ண வேண்டும். அப்படி பண்ணும் பொழுது அவர் நமக்கு என்ன தருவார்? நீதியையும் உண்மையும் நீதியையும் வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அதுக்கு அடுத்ததாக பரிந்துரை ஜெபம். இப்போ மற்றவங்களுக்காக நம்ம பரிந்து பேசுகிற ஜெபம். இப்போ நம்ம ரட்சிக்கப்படாத மக்களுக்காக நம்ம ரட்சிக்கப்படணும். அவர்களுக்கு இப்போ நம்மளுடைய ஒரு குடும்பம் இருக்குது, நம்மளுடைய உறவினர்கள் இருக்காங்க. ஒரு குடும்பத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். நம்ம ரட்சிக்கப்படாத ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்கன்னா அந்த 4 பேரை நம்ம எடுத்து என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். அவங்களுக்காக நம்ம தேவனிடத்துல பரிந்து பேச வேண்டும். ஏன்னா நம்ம அவர்களுக்கு ஏதாவது நம்ம ஜெபிக்கணும். இவங்க இந்த சூழ்நிலை இருக்காங்க, இந்த சூழ்நிலை இப்போ பிசாசுக்கு நம்ம எதிர்த்து நிற்க நம்ம எப்படி இருக்கணும்? விழித்திருக்க வேண்டும். சோதனையிலிருந்து தப்பிக்க ஒரு விழிப்புணர்வு நமக்கு வேணும். நம்ம தேவனுடைய சமூகத்துல விழித்திருந்து என்ன பண்ணணும்? ஜெபிக்க வேண்டும். நம்மளுக்கு வர சோதனையிலிருந்து நம்ம தப்பித்து கொள்ளணும்னா நம்ம எப்படி இருக்கணும்? தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும், விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். 1 பேதுரு 4:7 வாசிச்சோன்னா, எல்லாவற்றிற்கும் முடிப்பு சமீபமாயிருக்கிறது, ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். நம்ம எப்படி இருக்கணும்? ஜெபம் பண்றதுக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நமக்கு வர சோதனையிலிருந்து தப்பிக்க விழித்திருக்கணும், ஜெபம் பண்ணணும், தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்கணும், ஜெபத்தில் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். யோசேப்பு எகிப்து தேசத்துக்கு போகும் பொழுது அவர் தேவனுக்கு முன்பாக உண்மையா இருந்தார். அப்போ பார்வோன் வீட்டில் அவருக்கு ஒரு பாவம் ஏற்பட்டது. பார்வோனுடைய மனைவி என்ன பண்ணாங்க? போர்த்திபால் என்ன பண்ணாங்க? யோசேப்பை பாவத்துக்குள்ளாக தூண்டுனாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணாரு? தேவனுக்கு பயந்ததுனால அந்த இடத்த விட்டே ஓடி போயிட்டாரு. அப்போ பாவத்திலிருந்து வர சோதனையை நம்ம என்ன சகித்து கொள்ள வேண்டும். நம்ம ஒரு பாவத்துக்கு நேரம் நம்ம கடந்து செல்றோம்னா நமக்கு தெரியும் இந்த காரியம் நம்ம செய்யறது பாவம். இதுல நம்ம என்ன பண்ணணும்? விலகி போயிடணும். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் நம்ம இருக்க வேண்டும். இந்த காரியம் செய்யக்கூடாது. 5 பேர் என்ன பண்ணாங்கன்னா புத்தியுள்ளவர்கள், 5 பேர் புத்தியில்லாதவர்கள். எதுக்காக அவங்க பிரிக்கப்பட்டாங்க அப்படின்றத நம்ம எடுத்து பார்ப்போம். ஏன்னா எல்லாருமே என்ன பண்ணாங்க? இயேசு கிறிஸ்துவை சந்திக்க மணவாளன் வரப்போறாருன்றத உறுதிப்படுத்தி என்ன பண்ணாங்க? அவருக்காக காத்திருக்காங்க. 10 பேருமே என்ன பண்றாங்க? அவருக்காக காத்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்தையுமே என்ன பண்ணாங்க? ரெடியா எடுத்துட்டு வந்திருக்காங்க. விளக்கு, எண்ணெய் எல்லாமே என்ன பண்ணாங்க? ரெடியா எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆனா எண்ணெய் என்ன பண்றாங்க? 5 பேர் கம்மியா எடுத்துட்டு வந்தாங்க. அவங்க கிட்ட என்ன பண்ணுது? எண்ணெய் கம்மியா இருக்கு. அப்ப அந்த மீதி 5 பேர்கிட்ட எண்ணெய் என்னாச்சு? அவங்க அளவுக்கு அதிகமா வைத்திருந்தாங்க. ஏன்னா வர வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அவங்க தேவன் இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் என்ன பண்ணாங்க? அவங்க காத்துட்டு இருக்காங்க. மணவாளன் வர வரைக்கும் என்ன பண்ணாங்க? காத்துட்டு இருக்காங்க. இப்ப 5 பேர்கிட்ட அந்த எண்ணெய் இல்லைன்னு என்ன பண்ணாங்க? அவங்க வாங்கறதுக்காக மணவாளன் வருகிறான்னு சொன்ன என்ன பண்ணாங்க? ஐயோ எங்க எண்ணெய் இல்லையே என்ன பண்ணாங்க? ஓடுனாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அந்த 5 பேர் மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. நம்ம அவர் வராதுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? இப்பத்துல இருந்தே ஆயத்தமாக வர வேண்டும். என்ன பண்ணணும்? இப்பத்துல இருந்தே ஆயத்தமாக வேண்டும். இந்த 10 கன்னிகள் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கும் சபையோடு ஒப்பிடப்படுகிறது. இந்த 10 கன்னிகைகளை நம்ம இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்க கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், சபையா இருக்கட்டும், அவர்களோடு ஒப்பிடப்படுகிறது. இந்த விளக்கு, அந்த விளக்கு கையில் வச்சிருக்காங்க. அந்த விளக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாட்சி. கிறிஸ்தவர்களாகிய நம்ம வாழ்ந்த வாழ்க்கையில் சாட்சியை பிரதிபலிக்கிறதாக இருக்கிறது. இந்த எண்ணெய் பரிசுத்த ஆவியானவர். எண்ணெய்
அபிஷேகம், ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க எதை கொண்டு அபிஷேகம் பண்ணப்பட்டாங்க? எண்ணெயை கொண்டுதான் அபிஷேகம் பண்ணப்பட்டாங்க. அப்ப அந்த எண்ணெய் வந்து யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். அப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணணும்? நமக்குள்ளாக இருக்கணும். நம்ம வந்து தேவனுக்காக காத்திருக்கணும், சாட்சி உள்ள வாழ்க்கையா வாழணும். பரிசுத்த ஆவியானவருடைய கூட நம்ம நிலைத்திருக்க வேண்டும். அவங்க தூங்கிட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? சோர்வினால தூங்கிட்டாங்க. சோர்வினால தூங்கி இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வருகை எப்ப வேணாலும் இருக்கலாம். இந்த நேரத்திலயும் இருக்கலாம், இரவுலயும் இருக்கலாம், பகல்லையும் இருக்கலாம். எப்போ நம்ம நினைக்காத நாளிலே அவர் என்ன பண்ணுவாரு? வருவார். அவர்கள் வருகைக்காக நம்ம என்ன பண்ணணும்? காத்து கொண்டு இருக்க வேண்டும். ஆவியில நம்ம எப்படி இருக்கணும்? விழிப்பா இருக்க வேண்டும். நம்முடைய ஆவியில நம்ம விழிப்பா இருக்கணும். ஆவியில நம்ம விழிப்பா இருக்கும் பொழுது அவருடைய வருகைக்காக நம்ம என்ன பண்ணணும்? தினந்தோறும் காத்து கொண்டு ஜெபத்தோடு இருக்க வேண்டும். அவர் எப்போ வருவாருன்றது யாருக்குமே தெரியாது. எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, அவருக்கே தெரியாது. அவர் வர வேண்டிய நேரத்தில் சீக்கிரத்தில் வருவார். நம்மளுடைய காலம் வந்து நெருங்கி கொண்டே இருக்கிறது. ஆண்டோட வருகைக்கான காலம் நெருங்கி கொண்டே இருக்கிறார். வயல்வெளிகள்ல வேலை சொல்றாங்க. அதுலயும் ஒருத்தர் என்ன பண்றாருங்க? எடுத்துக்கொள்ளப்படுறாங்க, ஒருத்தர் கைவிடப்படுறாங்க. இப்போ இந்த சம்பவத்தை நம்ம என்ன உணர்றோம்னா, நம்ம எல்லாருமே என்ன பண்றோம்? கிறிஸ்தவர்களா இருக்கிறோம், ஜெபித்து கொண்டே இருக்கிறோம், வேத வசனங்களை நம்ம தியானித்திருக்கோம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்றத ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். இப்போ சர்ச்சைக்கு வரவங்க தான், வராதவங்க தான் கைவிடப்பட்டவங்கன்னு கிடையாது. சர்ச்சைக்கு வரவங்களே என்ன பண்றாங்க? கைவிடப்பட்டவர்கள் இருக்காங்க. ஆண்டவர் வரும் பொழுது நம்ம அவருக்காக நம்ம ஆயத்தமா இல்லைன்னா கர்த்தர் என்ன பண்றாரு? ஆயத்தமா இருக்கிறவர்களை எடுத்துக்கொள்றாரு, ஆயத்தமா இல்லாதவர்களை கைவிட்டுறாரு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? தேவனுக்கு நம்ம எப்பொழுதும் என்ன பண்ணணும்? ஆயத்தமா இருக்க வேண்டும். அவர் வருகிற நேரத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆயத்தத்தோடு எப்படி இருக்கணும்னா நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும்? ஜெபத்துல தரித்திருக்க வேண்டும். விழுத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. தூங்காம ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறது. நம்ம ஆவியில விழுத்திருக்கணும். நம்ம ஆவி, ஆத்மா, சரீரத்துல நம்ம எப்படி இருக்கணும்? விழிப்போடு இருக்க வேண்டும். நம்ம ஆவியில விழிப்போடு இருக்கும் பொழுது நம்ம தேவனுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? ஆயத்தப்படுவோம். நம்ம தேவனுக்காக ஒவ்வொரு காலத்திலும் நம்ம என்ன பண்ணுவோம்? ஆயத்தப்பட வேண்டும். அவர் நமக்கு அவருக்காக நம்ம என்ன பண்றோம்? அவருடைய வருகைக்கு எடுத்துக்கொள்ளணும்னா நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கு? நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கோமா? பரிசுத்தத்தோடு நம்ம வாழ்வோமா? சாட்சியின் பிரகாரம் நம்ம இருக்கோமா? நம்மளை குறித்து தான் சாட்சி எல்லாரும் சொல்றாங்களா? ஸோ ஒவ்வொரு காலத்திலும் நம்ம எப்படி இருக்கணும்? விழிப்போடு இருக்க வேண்டும். விழித்திருந்து நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய சோதனைக்கு உட்படாமல் நம்ம என்ன பண்ணணும்? விழித்திருந்து எப்போதுமே நம்ம என்ன பண்ணணும்? ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். நம்ம ஜெபித்து கொண்டே இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவார்? நம்மளை ஆசீர்வதிப்பார். அவர் வரும் பொழுது நம்மளை எடுத்துக்கொள்ளவும் செய்வார். அவருடைய வருகைக்காக நம்ம என்ன பண்ணணும்? காத்திருக்க வேண்டும். விழிப்போடு ஆயத்தத்தோடு என்ன பண்ணணும்? அவருடைய வருகைக்காக நம்ம காத்திருக்கணும். அவருக்காக நம்ம காத்திருக்கிறது எப்படி? அவர் வருவாருன்றதுக்காக அந்த 10 கன்னிகைகள் வந்து வைத்து கொண்டிருந்த விளக்கு என்ன மாதிரி கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி என்ன பண்ணாங்க, இந்த 10 கன்னிகைகளை பற்றி படிச்சுட்டு அவங்க சொல்லி கொடுத்து வச்சிருக்காங்க. நைட் தூங்கும் பொழுது 5 மெழுகுவர்த்தி 10 மெழுகுவர்த்தி ஒரு வத்தி பெட்டியோட தலைக்கிட்ட வச்சுட்டே தூங்குவாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து வரும்போது நிறையா போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஆனா மெழுகுவர்த்தியை வச்சு நம்ம எப்படி இருக்க ரெடியா இருக்கோம்? மெழுகுவர்த்தி நம்ம எது வச்சிருக்கோம்? வேத வசனத்தை தான் நம்ம என்ன பண்ணணும்? மெழுகுவர்த்தியா வச்சிருக்கோம். வத்தி பெட்டியா நம்ம நெருப்பு எது வச்சிருக்கோம்? பரிசுத்த ஆவியானவர். எண்ணெய் போல பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார்? நமக்கு பொழிந்தருள்வார். அவர் எப்படி நம்ம எண்ணெயால அபிஷேகம் பண்ணுறார். நம்ம தலையை என்ன பண்றாரு? எண்ணெயினாலே அபிஷேகம் பண்ணுறார். அதே போலதான் நம்ம வேத வசனத்துல நம்ம தரித்து தேவனுக்கு முன்பாக நம்ம எப்படி இருக்கணும்? ஆயத்தமா இருக்க வேண்டும். அப்படி நம்ம ஆயத்தமா இருக்கும் பொழுது அவர் வரும் பொழுது அவர் நம்மை எடுத்துக்கொள்வார்னு சொல்ற கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அவர் எடுத்துக்கொள்கிற காலம் வரும் பொழுது நம்ம ஆயத்தமா இருந்தோம்னா கர்த்தர் நம்மளை எடுத்துக்கொள்வார். கைவிடாத சூழ்நிலைக்கு நம்ம போகாத அளவுக்கு என்ன பண்ணணும்? எந்த சமூகத்துல விழுத்திருந்து ஜெபிக்க வேண்டும். எப்பொழுதுமே என்ன பண்ணணும்? விழுத்திருந்து ஜெபிக்க வேண்டும். நமக்காக முதல்ல ஜெபிக்கணும். ஏன்னா நமக்கு வர பலவீனங்கள் அநேகம். எல்லாருக்குமே பலவீனம் இருக்காது இல்லையா? ஏன்னா எல்லாருக்குமே எனக்கு பலவீனம் வரும். நம்முடைய ஆவி உற்சாகமாக இருக்கும், மாம்சமும் பலவீனமா இருக்க. நம்முடைய மாம்சத்துக்காக என்ன பண்ணணும்? ஜெபிக்க வேண்டும். நம்ம முதலாவது நமக்காக நம்ம ஒப்பு கொடுத்து என்ன பண்ணணும்? ஜெபிக்க வேண்டும். நீங்க 1 மணி நேரம் ஜெபம் தொடங்குறீங்கன்னா
முதல்ல என்ன பண்ணணும், ஆண்டவரே நான் ஜெபிக்க போறேன், எனக்கு பலனை தாங்க. அந்த 1 மணி நேரம் நான் என்ன பண்ணணும், பலத்தோடு ஜெபிக்கணும். ஒரு உற்சாகத்தின் ஆவியை தாங்க. ஒரு சிலர் ஜெபிக்கும் போதுதான் தூக்கம் வரும். ஜெபிக்கலான்னு முதலாலும் தூக்கம் வந்துடும். நான் தூங்க போறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இல்லை ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு என்ன வரும், தூக்கம் வரும். அது எல்லாமே ஒரு சோர்வின் ஆவி, தூக்கத்தின் ஆவி. அது நம்ம விட்டு வெளியில போனோம்னா நம்ம தான் ஜெபிக்கணும். எனக்குள்ளாக இருக்கிற இந்த தூக்கத்தின் ஆவி என்னை விட்டு வெளியே வரணும், எனக்கு இந்த சோர்வின் ஆவி வெளியில வரணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். எல்லாரும் ஜெபிக்கலாமா? எல்லாரும் எழுந்து நின்று தேவனுக்கு முன்பாக கொஞ்ச நேரம் நம்மளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஏன்னா நம்மளை நாமே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுதுதான் நம்மளுடைய பலவீனங்கள் மாறும், நம்முடைய சோர்வுகள் மாறும். நம்முடைய பலவீனங்கள் மாற வேண்டுமானா நம்ம என்ன பண்ணணும், தேவனுடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கணும். ஒரு நிமிஷம் எல்லாரும் தங்க கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தை கேட்கலாம். எங்களுடைய மாம்சம் பலவீனமானது ஆண்டவரே, அந்த மாம்சத்திலிருந்து ஆண்டவரே சப்பா எங்களுக்கு உற்சாகத்தின் ஆவியை தாங்க, எங்க மாம்சத்தின் பலவீனத்தை நீங்க மாற்றி போடுன்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கா தேவனுடைய சமூகத்துல நம்ம கேளுங்க. ஒவ்வொருத்தருமே கேளுங்க. நீங்க கேட்கும் பொழுது நம்ம பெற்றுக்கொள்வோம். கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். நம்ம இயேசுவின் நாமத்தினால் நம்ம எதை கேட்டாலும் அதை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களா இருக்கிறோம். நம்ம தேவனுடைய சமூகத்துல கேட்கலாம். எல்லாரும் கண்களை மூடி ஒரு சேராக எங்க மாம்சத்தின் பிரகாரம் நாங்கள் இல்லாமல் ஆண்டவரே சப்பா ஆவியை தந்தது, உற்சாகமான ஆவியை நீங்கள் தந்ததுங்க ராஜா. அப்பா நாங்கள் ஜெபிக்க ஆண்டவரே சப்பா எங்களை பிராணியுள்ள பாத்திரமாக எங்களை மாற்றுங்க. இந்த கருத்தை நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அந்த ஒரு விஷயம் ஆண்டவரே அப்பா நாங்கள் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா. ஒப்பு கொடுத்த ஒவ்வொருத்தரையும் அப்பா ஒரு கருத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிற ராஜா. ஆவியானவரே அப்பா நீர் ஆண்டவரே சப்பா ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆளுகை செய்க. ஒவ்வொரு விசுவாசிகளையும் தகப்பனே சப்பா நீங்க எடுத்து பயன்படுத்துங்க ராஜா. தூக்கத்தின் ஆவியை எடுத்து போடுங்க, பலவீனத்தின் ஆவியை எடுத்து போடுங்க, சோர்வின் ஆவியை எடுத்து போடுங்க தகப்பனே அப்பா. நீரே ஆண்டவரே சப்பா எங்களோடு எங்களை நடத்துங்க ராஜா. நாங்கள் சோதனைக்கு உட்படாதபடி ஆண்டவரே சப்பா இடத்துல விழித்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாற்றுங்க. சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றி தந்ததுங்க ராஜா. அதே போல ஆண்டவரே சப்பா இடைவிடாமல் ஆண்டவரே சப்பா ஜெபிக்கிற பிள்ளைகளாக நீங்க மாற்றுங்க தகப்பனே. விசுவாசத்தோடு ஆண்டவரே சப்பா ஜெபத்தை பெற்றுக்கொள்கிற ஜெபத்தோடு ஆண்டவரே சப்பா எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக ஒவ்வொருத்தரையும் நீங்க மாற்றி தந்ததுங்க ராஜா. இந்த ஜெபம் ஆண்டவரே சப்பா தியானித்த ஒவ்வொன்றும் ஆண்டவரே சப்பா ஒவ்வொருத்தருக்கும் ஞாபகமா இருக்க நீங்க உதவி செய்யுங்க. கரத்தினால ஆண்டவரே சப்பா ஒவ்வொருத்தரையும் நிரப்புங்க ராஜா. தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுங்க. சங்கீதம் 23 ஆண்டவரே சப்பா நீ சொல்லிருக்கீங்க தகப்பனே சப்பா தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன் ஆண்டவரே அப்பா நீர் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே சப்பா உங்க எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுங்க ராஜா. அப்பா அவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அப்பா ஒவ்வொருத்தருக்குள்ளாக இறங்கட்டும் தகப்பனே அப்பா. உங்களுடைய கரம் இறங்கட்டும் ராஜா. அப்பா நீர் மகிமையா இறங்க ஒரு பணியை போல ஆண்டவரே சப்பா ஒவ்வொருத்தரையும் நீங்க நிரப்புங்க ராஜா. அப்பா உங்களுடைய எண்ணெயினால நீங்க நிரப்புங்க தகப்பனே அப்பா. ஒவ்வொருத்தராகவே சப்பா நிரம்பி வழிகிற பாத்திரமாக நீங்க மாற்றி தந்தருங்க. நீரே எங்களோடு இருங்க, எங்க ஆசீர்வதி தந்தருங்க. வந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் கருத்து நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.